ஹலோ பார்ட்னர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆப் த்ரூவாக நம்ம எப்படி இந்தியாவுக்கு பணம் அனுப்பலாம், எவ்வளோ சீக்கிரம் அனுப்புனா எவ்வளோ சீக்கிரமாக போகும், எந்தெந்த ஆப் எந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அதையும் பார்ப்போம். நம்ம எந்த ஆப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதையும் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் ரொம்ப பேருங்க இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னே தெரியாமல் பேங்க்லேயோ அது மாதிரி ஏடிஎம்லேயோ க்யூவில் நிற்கிறாங்க, மணிக்கணக்காக க்யூவில் நிற்கிறாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் சவுதி அரேபியாவில் இருந்தாலும், உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா, நம்ம சேனல் நேம் AK360. யாரும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியாவில் இந்த 4 ஆப்பு தான் கொஞ்சம் பாப்புலரான ஆப்பு. இதில் பெஸ்ட்டு எதுன்னு சொல்லி நம்ம உள்ளே பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்க வந்து ஃப்ரெண்ட்லி பே இருக்குது, STC பே இருக்குது, UR பே இருக்குது, மொபைலி பே இருக்குது. இதில் நம்ம வந்து இப்போது 3 அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எதில் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல அமௌண்ட் கிடைக்குதோ அதுலேருந்து நம்ம எப்படி மணி சென்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஆப்பில் நீங்கள் பணம் அனுப்புறது வந்து நல்லா சேஃப்டி தான், எதுவும் பயப்பட தேவையில்லை. ஆனால் பெனிஃபிஷரி ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நீங்கள் மணி சென்ட் பண்ணலாம். சரி வாங்க ஆப் என்னென்ன ஆப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பாக பார்க்குறது UR பேயில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளோக்குள்ளே அமௌண்ட்டை வந்து நம்ம இந்தியாவில் வந்து அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறாங்களா இல்லையா என்னது நம்ம வந்து அதில் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட வீடியோ ஃபுல் வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு UR பேலேருந்து பணம் எப்படி அனுப்புறதுன்னு நான் அதை பற்றி நான் விவரமாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் டவுட் இருந்தால் அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபரில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாங்க நம்ம பார்த்திங்கன்னா செக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை ஓகே பண்ணி நம்ம கண்ட்ரி சூஸ் பண்ணணும். நம்ம வந்து இதில் நிறைய கண்ட்ரிகள் இருக்குது. அந்தந்த கண்ட்ரிக்கு அனுப்ப போகிறீங்களா, நீங்கள் வந்தால் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் பணம் அனுப்ப போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது இந்தியா. நம்ம இந்தியா சர்ச் பண்ணிக்கலாம். இந்தியா வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துக்குவோம். பேங்க் டிபாசிட் இருக்குது, கேஷ் பிக்கப். நம்மளுக்கு தேவையானது பேங்க் டிபாசிட் தான். பேங்க் டிபாசிட்டில் நெக்ஸ்ட் கொடுத்துக்குவோம். இது வந்து நம்ம இந்தியன் ருபீஸ் காமிக்கு. ஓகே நெக்ஸ்ட். இதில் வந்து நம்ம 100 ரியாலை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். 100 ரியாலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்திங்கனாலே தெரியும். 2209 ரூபா கொடுக்குறாங்க 100 ரியாலுக்கு. அப்படின்னா ஒரு ரியாலுக்கு நம்ம ஊர் காசுக்கு 22 ரூபா கொடுக்குறாங்க பாருங்கள். அதில் வந்து நம்ம எதில் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா மணிகிராமில் நம்ம அதிகம் அனுப்புறது மணிகிராமில் தான் அனுப்புகிறோம். ஏன்னா உடனே போகுது, அதனால் நம்ம மணிகிராம் போட்டிருக்கோம். மணிகிராம் போட்டு டெக்ஸ்ட் கொடுத்தனாலே அதில் வந்து டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ போகுது, என்ன அது, அதுக்குள்ளே டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. பேட் எவ்வளோ எடுக்கிறாங்க, அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் எவ்வளோ, எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்து உங்களுக்கு டோட்டலாக 117 ரூபா 25 பைசா இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே டன் கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஆப் என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா STC பேயில் நம்ம பின் என்டர் பண்ணி உள்ளே என்டர் ஆகிக்கலாம். இதுதான் நம்மகிட்ட இருக்க பேலன்ஸ். இதில் வந்து நம்ம லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இன்டர்நேஷ்னல் பண்ணிக்கலாம். நம்ம இன்டர்நேஷ்னலில் பே நம்ம செக் பண்ணலாம். ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இதை வந்து கண்ட்ரி சூஸ் பண்ணணும். நம்ம UR பேயில் பார்த்த மாதிரி தான் நிறைய கண்ட்ரி இதில் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு எந்த கண்ட்ரி தேவைப்படுதோ அதை வந்து அந்த கண்ட்ரி சர்ச் பண்ணி பணம் அனுப்பிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு தேவையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியா சர்ச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ரொம்ப சேஃபாக செக்யூராக அந்த பணம் அனுப்புறது வந்து நம்ம வீட்டில் இருந்தே அனுப்புகிற மாதிரியே இருக்கும். இந்தியா சர்ச் பண்ணி நம்ம அமௌண்ட் செக் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம 100
ரியாலை யூஆர்பியில் செக் பண்ண மாதிரி 100 ரியாலை போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருது பாருங்கள். இதை வந்து எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 2195 ரூபா கொடுக்குறான். அப்படின்னா ஒரு ரியாலுக்கு எவ்வளோ ஆகுது? 21 ரூபா 95 பைசா. இதில் வந்து வேட்டு கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு யூஆர்பியில் பேயில் மாத்திரம்தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் எடுக்கிறாங்க. எஸ்டிசி பேயில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கிடையாது. இதில் பெனிஃபிஷரி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் 1க்கு 2 தடவை செக் பண்ணியே நீங்கள் பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அமௌண்ட் இதாயிரும். அடுத்த ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி பே தாங்க. ஃப்ரெண்ட்லி பேயில் நம்மளுக்கு மித்த ஆப்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லி பேயில் அதிகமாகவே கொடுப்பாங்க. அதுலேருந்து எப்படியும் ஒரு 20 ஹலாலாவாச்சு அதிகம் இருக்கும். ஆனால் இதில் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் உண்டு. இதில் வந்து நம்மளுக்கு சில பேருக்கு 1000 கொடுப்பாங்க, சில பேருக்கு 2000 கொடுப்பாங்க, சில பேருக்கு 3000. அவங்க சேலரியை பொறுத்து அதோட வேல்யூ கூடும். நம்மளுக்கு லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2500 ரூபா தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம 100 ரியாலை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள் 100 ரியாலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 22 ரூபா 15 பைசா. மித்த ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாகவே கொடுக்குறாங்க. இதிலே அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கிடையாது, அதை மாதிரி வேட்டும் கிடையாது. நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி பின் மாதிரி அனுப்புவாங்க. அதை நம்ம என்ட்ரு பண்ணோம்னா அது நம்மளுக்கு இதாயிரும். இதில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் எப்படி பண்ணுவோம்? மணி ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து எப்படின்னா ஆட் மணியில் போயிட்டு நம்ம வந்து அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அதுன்னு பார்த்துக்கிட்டோம். அதுவும் உங்களுக்கு 2500 ரூபா. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணவே முடியாது. அனுப்புறது 2500 ரூபா, நம்மளுக்கு ஆட் பண்ணுறது 2500 ரூபா. ஒரு மந்த்துக்கான அமௌண்ட்டு. அதில் வந்து நீங்கள் ஒரு ஹலாலாக கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா அனுப்ப முடியாது. கார்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு எந்த கார்டோ அந்த கார்டை நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம மாதா கார்டு தான் வச்சுருக்கோம். இதில் வந்து 16 டிஜிட் நம்பரை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி கோடை நம்ம டைப் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் ஹோட்டல் நேம், அதுக்கப்புறம் சேவ் கார்டு கொடுத்துட்டு நம்ம வந்து ஓகே பண்ணிக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட்டாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இதில் பெனிஃபிஷரி ஆட் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பரு, உங்களோட நேமு எல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் பணம் அனுப்புனேன், பேங்க் இன்னும் போகலை அப்படின்னு சொல்லி டவுட்டில் இருக்காங்க. இது போல் என்ன மிஸ்டேக் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, யாருக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்கோ, சவுதியில் யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் கொஞ்சம் மோட்டிவேட்டராக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.